சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக மனித தீஞ்சுவை மலரின் போர்க்கணும் மழலை மனவள மரபு பெருஞ்சலர் படைப்புகள் வழியே படைத்தனைவை பாலம் சொல்ல முனைபவர், உணர்ச்சிகளின் பெருந்தி ஓமைக்கு அணையா தீபம், காற்று வீச வீச விழிகள் சில்லுவிடுவது போல இவர் பேச பேச மௌனம் உடைபடும், ஆன்மீகத்தை பொழிவார், தேனுரை ஆற்றுவார், அரங்கம் பல அறியும் இவரை, மன்றங்கள் போற்றும் இவரை. தமிழகத்தின் தேடல், தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் வாசம், பெரம்பூர் ரஹ்மா ஜுமா மஸ்ஜிதின் தலைமை இமாம், நட்பின் நறுமணம், பண்பின் ஆழக்கடல், பழக பழக இனிக்கும் பெரு நட்சத்திரம், திருக்குர்ஆன் விரிவுரையை 1240 ஆண்டு வாரங்களையும் கடந்து வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கும் இறையடியார் MSG அறக்கட்டளையின் சேர்மன், எங்களது ஆசிரியர் தந்தை மௌலவி டாக்டர் VS அன்வர் பாஷா உலவி ஹஜ்ரத் கிப்லா அவர்களை எம் மாணவர்களுக்கு அருளாசி வழங்க அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனைத்துலகை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். MSG எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சார்பாக நடைபெறக்கூடிய இச்சிறப்புமிகு கான்வெகேஷனில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிய, சிறப்புரை வழங்கிய மேன்மைக்குரிய மேன்மக்களை, குறிப்பாக வாழ்த்துறை வழங்கிய எங்களது மஸ்ஜிதின் முத்தவல்லி சாஹிப் ஜனாப் அல்ஹாஜ் அண்ணன் எம் ஜமால் ஜாஃபர் சாஹிப் அவர்களை, அழகிய வாழ்த்துறையை வழங்கிய இச்சிறப்புமிகு நிறுவனத்தின் ஆசிரியரின் ஆசிரியர், மெகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்குபஞ்சரின் இயக்குனர் டைரக்டர் டாக்டர் SA தமீமுல் அன்சாரி சாஹிப் அவர்களே, அழகிய வாழ்த்துறையை வழங்கிய தமிழ் பாப்டிஸ்ட் சர்ச்சினுடைய பாஸ்டர் அருமை சகோதரர் J. லாரன்ஸ் அவர்களே, அருமையானதொரு வாழ்த்துறை வழங்கிய அருமை சகோதரி எக்மோர் டான்பாஸ்கோ பிரைமரி ஸ்கூலுடைய ஹெட்மிஸ்டர்ஸ் அருமை சகோதரி குழந்தை தெரசா சாஹிப் அவர்களே, மேலும் இச்சிறப்புமிகு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டம் பெறுவதற்காக வருகின்றிருக்கக்கூடிய இந்தியா மற்றும் இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வருகின்றிருக்கும் மாணவ கண்மணிகளே, தங்களுடைய அனுபவத்தை அழகிய முறையில் பகிர்ந்து கொண்ட மாணவ செல்வங்களே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டு இந்நிறுவனத்தை வாழ்த்தவும் தாங்கள் மகிழ்ச்சியுடன் வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, பட்டயம் பெறக்கூடிய மாணவ மாணவிகளின் உறவினர்களே, நேரம் மிக அதிகமாகிவிட்ட நேரம். நம்முடைய நிகழ்வு என்பதால் நாம் அதிகம் பேச வேண்டியதில்லை. ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களோடு நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். தலைமையுரை என்ற அடிப்படையில் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் உங்களோடு எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கு பொதுவாகவே நமது கான்வெகேஷனில் ஹைலைட்டாக இருப்பது நமது மாணவ கண்மணிகளுடைய அந்த அனுபவங்களும் அவர்களுடைய பேச்சுமே அதான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது எப்போவுமே. அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரியான விஷயங்களில் சில சமயத்தில் செயற்கையாக சில தகவல்கள் பேசப்படும் பெரும்பாலும். ஆனால் இங்கு பேசுகின்ற நபர்களை, அவர்களுடைய தொனியை, அவர்களுடைய லாங்குவேஜை, அவர்களுடைய வே ஆஃப் அப்ரோச்சை நாம் கவனமாக பார்த்தால் இதில் செயற்கைத்தனம் துளிகளவும் இல்லாமல் இயல்பாக அவர்கள் எதை பெற்றார்களோ, எதை அனுபவித்தார்களோ அதை ஆழ்மனதிலிருந்து வெளிப்படையாக தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள். அதுதான் இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்பது என்னுடைய எண்ணம். மேலும்
நம்முடைய சகோதரி தங்களுடைய வாழ்த்துறையில் சொன்னதை போன்று மற்ற சகோதரர்களும் குறிப்பிட்டார்கள். நாம் கற்றுக்கொள்வதில் ஏதோ முடித்து விட்டோம், பட்டயம் பெறுகிறோம் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிடக்கூடாது. பொதுவாகவே சொல்லித்தரப்படும் ஒரு விஷயம் தெரியவில்லை என்பதை தெரிவதற்கே நிறைய படிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் PhD படிக்கின்ற பொழுதுதான் எனக்கு எதுவும் தெரியவில்லை என்பது தெரிய வரும். தெரியவில்லை என்பதை தெரிவதற்கே பல்லாண்டுகள் படிக்க வேண்டும். தெரியலைங்கிறது தெரியறதுக்கு அவ்வளவு லாட் ஆஃப் நாலேஜ் அல்லாஹ் இறைவன் காட் கொட்டி வச்சிருக்கிறான். பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, பெரும்பாலும் எனக்கு தெரியும், ஓரளவு நான் அறிவேன் என்ற சிந்தனை வருகின்ற பொழுதுதான் அறிவு தேடல் அங்கே முற்று பெறுகிறது. நம்முடைய மாணவ கண்மணிகள் அத்தகைய நிலை இல்லாமல் நாம் இந்த துறையில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த துறையின் அக்வயர் நாலேஜ், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மாணவ கண்மணிகளே, அதனால பட்டம் பெற்றுவிட்டோம் என்ற உணர்வு இல்லாமல் நாம் சார்ந்திருக்கும் ஈடுபட்டிருக்கும் துறையில் முழுமையான அறிவு ஞானத்தை பெறுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு இறை நம்பிக்கையாளனின் கல்வி தேடல் என்பது அவருடைய மரணத்தை கொண்டுதான் நிறைவு பெறும் என்பது நமக்கு தெரியும். இது ஒன்று. இரண்டாவது, எல்லோரும் குறிப்பிட்டதை போன்று கண்ணியத்திற்குரிய உங்களது ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக ஆசிரியர் டாக்டர் தமீமுல் அன்சாரி அவர்கள் வெறும் கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, சில தகவல்களை சொல்லிக் கொடுப்பது கல்வியாக பார்க்கப்படும். அதை தாண்டி அக்குபஞ்சருடைய நாலேஜை தங்களுக்கு கொடுத்ததோடு கடின உழைப்பு, பெருந்தன்மை, பொறுமை, நீங்கள் இந்த துறையை எடுத்துச் செல்கின்ற பொழுது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவரது அணுகுமுறை கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கும். சொல்லுவாங்க, ஒரு குழந்தைக்கு தாய் தொடர்ந்து உணவூட்டி கொண்டே வருகிறார், இன்னொரு குழந்தைக்கு பணிப்பெண் உணவூட்டுகின்றார். அந்த தாய் நிர்பந்தமாக வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம், பல கட்டங்களில் நேரடியாக பார்க்க முடியாத சூழல். பணிப்பெண் உணவூட்டுகிறார். சொல்லுவாங்க, இந்த ரெண்டிற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அம்மா ஊட்டுகின்ற உணவிற்கும் ஆயா ஊட்டுகின்ற உணவிற்கும் வித்தியாசம் உண்டு. ஆயா உணவு மட்டுமே ஊட்டுவார், சாப்பிடுன்னு சொல்லுவான், ரெக்வஸ்ட் பண்ணுவான், சாப்பிடலன்னு என்ன செய்ய முடியும் அப்படின்னு இருப்பான். ஒன்று. இரண்டாவது, ஒரு தாய் அம்மா உணவு ஊட்டுகின்ற பொழுது உணவை மட்டுமல்ல, அதனோடு சேர்த்து அன்பு, பாசம், பரிவு அனைத்தையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு கொடுப்பாள். ஆதலால் தான் பெற்றோரோடு நெருக்கமாக இணைந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் அன்பு நிறைந்தவர்களாக, பாசம் நிறைந்தவர்களாக, பண்புகள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். எந்த குழந்தைகளுக்கு இது கிடைக்கவில்லையோ, இன்னும் சொல்ல போனால் ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, எவர்கள் எல்லாம் தவறான வழிக்கு செல்கின்றார்களோ, உதாரணமாக ரெவுடிசம் போன்றவைகளுக்கு செல்கின்றார்களோ, இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெற்றோர்களின் அன்பு கிடைக்கப்பெறாத குழந்தைகள், அந்த குழந்தை பருவத்தில் அந்த அன்பை பெறாதவர்கள் என்று சொல்லும். எனவே நாம் நமது ஆசிரியர்கள் வழியாக வெறுமனே கல்வியை மட்டுமின்றி அதனோடு சேர்த்து உயர்ந்த பண்புகளையும் சிறந்த குணங்களையும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இரண்டாவது, உங்களது ஆசிரியர் பெருமானார் டாக்டர் தமீமுல் அன்சாருடைய உயர்வு என்று சொன்னால், அவர் எந்த துறையில் ஈடுபட்டிருக்கின்றாரோ அதை பற்றிய தேடல் அவருக்கு தொடர்ந்து இருக்கும். நிறைய நாலேஜை அவர் தேடிக்கொண்டே இருப்பார். பல்வேறு பகுதிகளிலிருந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, கடுமையான உழைப்பு, திட்டமிட்ட உழைப்பு. கடுமையான உழைப்பு என்பது வேறு. இன்னைக்கு ரொம்ப பேர் கஷ்டப்படுவோம், ப்ராப்பர் வேல இது பண்ண மாட்டோம். எந்த ஒரு விஷயத்தையும் முறையாக திட்டமிட்டு மிக சரியாக அதை செய்ய வேண்டும். அதற்காக எவ்வளவு பெரிய சிரமங்கள் எடுத்தாலும் சரி எடுக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிந்தனை, அந்த பண்பு தான் இவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு அவரை கொண்டு வந்திருக்கிறது. இது அவரை சொல்வதற்காக அல்ல, யாரெல்லாம் இந்த பண்பையும் அந்த கல்வியோடு சேர்த்து நாம் பெறுகின்றோமோ கண்டிப்பாக நமது வருங்காலமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். உங்களின் வருங்காலம் சிறக்க வேண்டும் என்பதை உளப்பூர்வமாக வாழ்த்தியவனாக எனது தலைமை உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சேர்மன் அவர்களுக்கு நன்றி.